அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு ஆனால் விலை கம்மியாக இருக்குது, அதாவது ரொம்ப அண்டர் வேல்யூவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்டாக்ஸோடைய லிஸ்ட்டை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. இது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் நம்ம இப்போ மோஸ்ட் அண்டர் வேல்யூடு சொல்கிறோம் அப்படின்னா P/E ரேஷியோ. நான் என்னுடைய சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். P/E ரேஷியோ 15-20 இந்த கேப்பில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல வேல்யூவேஷனில் நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்கை ப்ரொமோட்டர் சூப்பராக இருக்கிற கம்பெனியை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் இந்த லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா P/E ரேஷியோ அடிப்படையில் மோஸ்ட் அண்டர் வேல்யூடாக இருக்கிற ஸ்டாக்ஸு, அதுவும் லார்ஜ் கேப் பங்குகளை தான் நம்ம காட்ட போகிறோம். இந்த ரிப்போர்ட்டுங்கிறது இப்போ ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டை பாருங்கள். P/E ரேஷியோ 5.3 இருந்து 11.6 இந்த கேப்பில் உள்ள பங்குகளை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரும்பாலான கம்பெனிகள் பப்ளிக் செக்டர் கம்பெனிகள். பப்ளிக் செக்டர் கம்பெனியோடைய ப்ராப்ளம் என்ன, அதில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சேனலில் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். குயிக்காக உங்களுக்காக சொல்லிடுறேன். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது டிவிடெண்ட் அவங்க கொடுத்தே ஆகணும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் கோலாக இருக்கும். அவங்கள்ட்ட நிறைய அசட் இருக்கும், நிறையா காசு இருக்கும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் மாதிரி ஒரு நல்லா போட்டி போட்டு ஒரு எஃபிஷியன்சியாக ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. அவங்க பண்ண வேலையே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இன்வெஸ்டர் நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதோடைய காரணம் நமக்கு growth வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அவங்க இன்வெஸ்டருடைய ஃபீலிங்ஸையோ இன்வெஸ்டருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதாவது growth காட்டணும், அந்த மாதிரி நோக்கத்தில் செயல்பட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை நான் பர்சனலாக அவாய்ட் பண்ணுவேங்க. இருந்தாலும் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் சேஃப்டி ஜாஸ்தி. ஏன்னா அந்த கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது. பப்ளிக் செக்டர் கம்பெனி அப்படிங்கிறதுனால பெரும்பாலான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தான் போகும். அவங்க ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் நான் என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மற்ற ரேஷியோஸையும் பார்த்துடலாம். இந்த P/E ரேஷியோ நான் போட்டுட்டேன். இந்த அடுத்த ரேஷியோ P/BV ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. இந்த ரேஷியோ இம்பார்ட்டண்ட்டாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டருக்கு தான் பொருந்தும். அது ஒன்றுக்கு கீழே இருந்தால் ரொம்ப நல்ல வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அர்த்தங்க. அடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை போட்டிருக்கிறேன். ப்ரைஸ் டு சேல்ஸை நான் அடுத்து பேசுகிறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து தான் இது லார்ஜ் கேப் பங்கா இல்லை மிட் கேப் ஸ்டாக்கா இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நான் லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இவை எல்லாமே லார்ஜ் கேப் பெரிய கம்பெனிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் டு சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் ஆகிற விலை அவங்களுடைய சேல்ஸை பொறுத்து எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த மோஸ்ட் அண்டர் வேல்யூடுன்னு நம்ம எதை பொறுத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா P/E ரேஷியோ பொறுத்து தான் சொல்கிறோம். இந்த P/E ரேஷியோவுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும்ல. கடந்த 12 மாதத்தில் கடந்த வருஷத்தில் அவங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, அதை ஸ்டாக் ப்ரைஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் P/E ரேஷியோ. சரிங்களா? இப்போது லாஸ்ட் காலம் வாங்க. இந்த D/E ரேஷியோ அதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை விட்டுருங்க. அது பெரும்பாலும் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. மற்ற கம்பெனிகளுக்கு இது பொருந்தும். அது 1க்கு கீழே இருந்துச்சுன்னா சூப்பர்ப் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு அர்த்தங்க. 1 to 2 இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா சில செக்டருக்கெல்லாம் அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அந்த செக்டரை பொறுத்தும் அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்டாக்குனா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ
0 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கணும். இப்போது டாடா மோட்டார்ஸ்க்கு பாருங்களேன், அது 1.2 இருக்குது, விச் இஸ் அக்செப்டபிள் தான் என்ன கேட்டால். அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, பிஇ ரேஷியோ 8.6 தான் இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இப்போ 1.2 தான் இருக்குது. ஸோ இப்போ கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனி இல்லாததுனால டாடா மோட்டார்ஸ் நல்ல அண்டர் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஓரளவு இந்த ரேஷியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முக்கியமான ரேஷியோ அந்த ROE அப்படிங்கிறது, அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் பாருங்கள், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோடைய டோட்டல் நெட் ப்ராஃபிட் இருக்குல்ல, நெட் இன்கம் இருக்குல்ல, அதை டோட்டல் ஷேரால் டிவைட் பண்ணால் வர்றது தான். இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது 15% இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்டான குட் ஸ்டாக்கு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாருங்களேன், மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்கு 15, 19, 20, 45 இருக்குது. பிஎன்பிக்கு தான் 8.3% இருக்குது. சரிங்களா? பிஎன்பி பப்ளிக் செக்டர் பேங்க்கு, அதனால் நான் தொட மாட்டேன். அதை நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்லைடில் இருந்து நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விரும்புவேன் அப்படின்னா, மேலேருந்து வரும்பொழுது டாடா மோட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வேறு எந்த கம்பெனியும் என்னுடைய லிஸ்ட்டில் வந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேங்க. மற்ற எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான். சரிங்களா? எஸ்பிஐலாம் வந்து ஒரு காலத்தில் 200 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து வாங்காமல் மக்கள்கிட்ட நான் சொன்னேன், 150 ரூபா போச்சு, 200 ரூபா போச்சு, வாங்குங்க வாங்குங்கன்னு. அப்போல்லாம் வாங்கவே இல்லை. இப்போ வந்து பாருங்கள் 780 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் எஸ்பிஐயும் பப்ளிக் செக்டர் பேங்க்கு, நான் எஸ்பிஐயும் இந்த வேல்யூவேஷனில் இப்போ வாங்க மாட்டேன். அதாவது என்னென்னா, அந்த மாதிரி ரொம்ப பாட்டம் ஃபிஷிங் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஓகே. சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸை இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் ரேஷியோஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த சார்ட்டில் இருக்கிறது எல்லாமே பிபிஇ ரேஷியோ 11 இருந்து 20 வரைக்கும். ஸோ இவங்க மோஸ்ட் அண்டர் வேல்யூட்னு மீன் பண்ணுறது பிபிஇ ரேஷியோ 20க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அதை மோஸ்ட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸு அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனி தான். பட் இப்போ வந்து பேங்கிங் கம்பெனிஸ்லேயே நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்டு நான் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். பஜாஜ் ஃபின்சர்வு சூப்பர் கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேங்க்கு. டாக்டர் ரெட்டி ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சூப்பரான பேங்க்கு. அதுக்கப்புறம் வந்து மற்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு தாங்க. ஹிண்டல்கோவும் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவங்கள்ட்ட கடன் வந்து பரவாயில்லையே, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.6ன்னு போட்டிருக்காங்க. பட் கடன் அவங்களுக்கு ரொம்ப இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க நான் சொல்ல வந்தது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியை உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா எடுங்க. நான் எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட பைசா கையில் கிடையாது. நான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன். இதை வந்து உங்களுடைய நாலேஜ் பர்பஸுக்காக ஷேர் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.